السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وبعد. الله سبحانه وتعالى நமக்கு இந்த அமர்விலே பரக்கத் செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய உண்மையான மூமினான முஸ்லிமான அடியார்களில் அல்லாஹ்வை பயந்த, அல்லாஹ்விற்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் கீழ்ப்படிந்த நல்லவர்களில் அல்லாஹு தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கி அருள வேண்டும். நமது சந்ததிகளையும் அல்லாஹு தஆலா அவ்வாறே ஆக்கி அருள வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனுடைய இந்த மார்க்கத்திற்காக வாழ்ந்த, இந்த மார்க்கத்தை கற்று பிற மக்களுக்கு கற்பித்த, அல்லாஹுடைய இந்த தீனின் பக்கம் மக்களை அழைத்த, அல்லாஹுடைய மார்க்கத்திற்கு உதவி செய்த மார்க்க அறிஞர்கள், அரசர்கள், செல்வந்தர்கள், இன்னும் அல்லாஹுடைய எல்லா நல்லடியார்களுக்கும் அல்லாஹு தஆலா அவனுடைய பாவ மன்னிப்பையும் அருளையும் அவனுடைய அன்பையும் கருணையையும் மறுமையின் மகத்தான சொர்க்கத்தின் வெற்றியையும் அருள வேண்டும் என்று வேண்டியவனாக இந்த வகுப்பை ஆரம்பம் செய்கிறேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மிடமிருந்து ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, அல் குர்ஆனுடைய விரிவுரையில் சூரத்துல் லைலை நாம் படித்து வருகின்றோம். இன்ஷா அல்லாஹ் இது நம்முடைய 19வது அமர்வாக இருக்கும். சரியா? 19வது அமர்வு தானே? எல்லாம் மறந்து போயிடும் டக்கு டக்குன்னு. 19வது அமர்வு பிறை 19 ரபியுல் ஆஹிர் மாதம், ஹிஜ்ரி 1446, 22வது தேதி அக்டோபர் மாதம் 2024. இன்ஷா அல்லாஹ் 151வது படிப்பினையிலிருந்து இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். அநேகமாக இதில் ஏதாவது உங்களுக்கு கருத்து வேறுபாடு இருக்காது என்று நினைக்கிறேன். இன்ஷா அல்லாஹ். சரியா? கவனிங்க. அதாவது எந்த வசனங்களிலிருந்து நம்ம பார்த்து வருகிறோம் கடைசியா? فَأَنذَرْتُكُمْ نَارًا تَلَظَّى لَا يَصْلَاهَا إِلَّا الْأَشْقَى الَّذِي كَذَّبَ وَتَوَلَّى وَسَيُجَنَّبُهَا الْأَتْقَى الَّذِي يُؤْتِي مَالَهُ يَتَزَكَّى. சரியா? இந்த வசனங்களுக்குள்ளார தான் இப்போ நம்ம படிக்கக்கூடிய படிப்பினைகள், பாடங்கள் இருக்கும். அல்லாஹு தஆலா நரகத்தை எச்சரிக்கிறான். அந்த நரகத்திற்கு யார் செல்வார்கள் என்பதை அல்லாஹ் சொல்கிறான். அந்த நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களிடத்துல அந்த நரகத்துக்கு ஏன் அவங்க தகுதியானாங்க, நரகத்துக்கு ஏன் அவங்க தள்ளப்படுறாங்க என்பதற்கான காரணங்களை அல்லதி கذب وتولى என்பதில் அல்லாஹு தஆலா கூறுகிறான். சரி, இப்போ என்ன நமக்கு அடுத்த கேள்வி? இவ்வளவு பயங்கரமான நரகம் சாதாரணமான நரகமா? நேற்றைய அமர்வுல நம்ம பார்த்தோம். அந்த நரகத்துக்கு இவ்வளவு விதமான எச்சரிக்கைகள் சொல்லப்பட்டதற்கு பிறகும் இந்த தன்மைகளை கொண்டு சில மக்கள் அதற்கு தகுதி உடையவர்களாக ஆகிவிடுகிறார்கள். அல்லாஹு தஆலா நம்மை பாதுகாப்பானாக. ஆமீன். இப்ப என்ன கேள்வி? இந்த நரகத்திலிருந்து தப்பிப்பதற்கு வழி இருக்கிறதா? ஹல் அதுல்லுக்கும் அலா திஜாரத்தின் துன்ஜீக்கும் மின் அதாபின் அலீம். அல்லாஹ் கேட்கிறான் அல்லவா? சூரா சஃப்ல. அதாவது நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு வியாபாரத்தின் மீது நான் உங்களுக்கு அறிவிக்கட்டுமா? குர்ஆன் இறக்கப்பட்டதனுடைய நோக்கமே என்ன? யா அய்யுஹல்லதீன ஆமனூ கூ அன்ஃபுஸக்கும் வ அஹ்லீக்கும் நாரா வகூதுஹா அன்-நாஸ் வல் ஹிஜாரா. நம்மை படைத்த ரப்பா அந்த ரஹ்மானாகி அல்லாஹு தஆலா நம்மை நரகத்திலிருந்து பாதுகாக்க விரும்புகிறான். நீங்கள் நரகம் செல்லாதீர்கள். வல்லாஹு யதுஉ இலல் ஜன்னah, அல்லாஹு யதுஉ இலா தாரிஸ்ஸலாம், நீங்கள் சொர்க்கத்திற்கு வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். தாருஸ்ஸலாம், அமைதியான பாதுகாப்பான சாந்தியின் இல்லத்திற்கு நீங்கள் வாருங்கள் என்று அல்லாஹ் அழைக்கிறான். அல்லாஹு தஆலா அவனுடைய அடியார்களை வேதனை செய்ய ஒருபோதும் விரும்பவில்லை. அல்லாஹ் எப்படி கேட்கிறான்? மா யஃஅலுல்லாஹு பிஅஸாபிக்கும் இன் ஷகர்தும் வ ஆமன்தும் வ கான அல்லாஹு ஷாக்கிரன் அலீமா. உங்களை ஏன் அல்லாஹு தஆலா அதாபு செய்ய வேண்டும்? நீங்கள் ஈமான் உள்ளவர்களாக, அல்லாஹ்வுக்கு நன்றி உள்ளவர்களாக இருந்தால். இதெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன்ல சொல்லக்கூடிய வசனங்கள். இதெல்லாம் நம்ம சிந்தித்து பார்க்க வேண்டும். சரி, இப்ப இந்த சூறால இவ்வளவு பெரிய ஒரு விஷயத்தை அல்லாஹு தஆலா நமக்கு சொல்கிறான். فَأَنذَرْتُكُمْ نَارًا تَلَظَّى لَا يَصْلَاهَا إِلَّا الْأَشْقَى الَّذِي كَذَّبَ وَتَوَلَّى. ஒவ்வொரு சூறாவை நம்ம கடக்கும் பொழுதும் அந்த சூறாவுடைய ஒரு வார்த்தைக்கு உண்டான பொருளை மனப்பாடம் பண்ணியிருக்கணும்.
புரியுதா? இவ்வளவு பொறுமையா காலம் எடுத்து பாடம் நடத்தியும் அந்த சூறாவுடைய தர்ஜமாவை நீங்க மனப்பாடம் பண்ணலன்னா, அப்போ ஒரு நாளைக்கு ஒரு சூறாவை நடத்தினா எந்த காலம் எப்படி மனப்பாடம் பண்ணுவீங்க? பண்ணவே முடியாது. இவ்வளவு நேரம் உங்களுக்கு கிடைக்குது, கண்டிப்பா ஒரு நாளைக்கு 2 ஆயத்துன்னு மனப்பாடம் பண்ணா கூட அதுக்கப்புறமா தப்சீரையும் சேர்த்து நீங்க தெரிஞ்சு கொள்ளலாம். சரியா? அப்போ அல்லாஹு தஆலா நரகத்தை எச்சரிக்கை செய்கிறான். அந்த நரகத்துக்கு செல்லக்கூடியவர்கள் யார் என்று சொல்லும் பொழுது இப்ப அங்க ஒரு கேள்வி வருது, யா அல்லாஹ், நாங்கள் இவ்வளவு பெரிய இந்த நரகத்திலிருந்து, அதே போல இந்த பொய்ப்பிக்கக்கூடிய புறக்கணிக்கக்கூடிய தன்மையிலிருந்து நாங்கள் விலக வேண்டும், எங்களை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். எங்களுக்கு நீ ஒரு வழியை காட்டு. எந்த வழி உனக்கு பிடித்தமான வழி, எந்த வழி உன்னை சந்தோஷப்படுத்தக்கூடிய வழி, எந்த வழியிலே செல்லக்கூடியவர்களை நீ பொருந்தி கொள்வாய், எந்த வழியிலே செல்லக்கூடியவர்கள் மீது நீ அருள் புரிவாய், நீ கருணை புரிவாய், யாருக்கு நீ சொர்க்கத்தை கொடுப்பாய், அந்த வழியை எங்களுக்கு காட்டு ரப்பே ரஹ்மானே என்ற ஒரு கேள்வி மூமின்களிடத்திலிருந்து கண்டிப்பா வரணும். இதை ஓதும் போது அப்படிப்பட்ட மூமின்களுக்கு அல்லாஹ் தஆலா அடுத்து சொல்கிறான், வஸயுஜன்னபுல் அத்கல்லதி யுதி மாலஹு யதஸக்கா. புரியுதா? இப்ப இந்த இடத்தை தான் நம்ம பார்க்க போறோம். குறிப்பா கவனிங்க, அல்லாஹ் என்ன சொல்கிறான்? அந்த நரகத்திலிருந்து, ஹா வந்து லமீர், அதிலிருந்து, அதாவது அந்த நரகத்திலிருந்து தூரமாக்கப்படுவார். வஸயுஜன்னபு, கண்டிப்பாக விரைவில் அவர் தூரமாக்கப்படுவார். யாரு? அல் அத்கா, இறையச்சம் உள்ளவர், தக்வா உள்ளவர். தக்வாலேயே ரொம்ப டாப் பெர்சன், புரியுதுங்களா? ரொம்ப டாப்பான தக்குவா உள்ளவர். சரியா? ரொம்ப, அதாவது தக்குவாங்கிற பேர்ல வந்து நடிக்கிறதுலாம் இருக்கக்கூடாது. புரியுதா? ஒரு ட்ரெஸ்ல தக்குவாவை கொண்டு வந்து வைத்துக்கொண்டு அதுக்கப்புறம் சேட்டை செய்யறது அப்படிலாம் கிடையாது. தக்குவா என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால சொல்லி காட்டினார்கள் அல்லவா? அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா, அத்தக்வா ஹாஹுனா. தங்களுடைய நெஞ்சத்தை பார்த்து சொன்னார்கள், தக்வா என்பது இங்கே இருக்க வேண்டும், தக்வா என்பது இங்கே இருக்க வேண்டும், தக்வா என்பது இங்கே இருக்க வேண்டும். அப்ப இன்றைய காலத்துல சில பேர் தக்வா என்று ஒரு ஆடையை வைத்துக் கொண்டார்கள். இந்த தர்கால உள்ளவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னா நல்ல பச்சை கலர்ல ட்ரெஸ் போட்டுக்கிட்டு பெரிய தலப்பா கட்டிக்கிட்டு இருப்பாங்க. அதே போல சூஃபில, தரிகால. சரியா? அதே போல பொதுவான மக்கள் சில பேர் எப்படி வைத்துக் கொண்டார்கள்? நல்ல தாடி வச்சிருந்தா அது ஒரு தக்குவாவோ, அதே போல நல்ல புர்கா போட்டு, அதே போல பெண்கள் வந்து அந்த மாதிரி இருந்தாங்கன்னா அது ஒரு தக்குவா. இது வந்து ஒரு, அதாவது தக்குவா வந்து ஒரு லட்சம். தக்குவா என்பது உதாரணத்துக்கு ஒரு லட்சம் என்று வைத்துக் கொண்டா அதுல ஒன்றுதான் இந்த தாடி, இந்த புர்கா, இந்த ட்ரெஸ்லாம். அந்த பச்சை ட்ரெஸ் நான் சொல்லலை, தர்கால உள்ள பச்சை ட்ரெஸ் சொல்லலை, பொதுவான ஒரு நல்ல கண்ணியமான ஒரு ஆடையை சொல்றேன். இது வந்து 1% தான். அதுக்கு பிறகு 9 9 9 9 4 9 இருக்கு. 99,999% தக்குவால மீதம் இருக்குங்க. சரியா? தொழுகையில இருக்கணும், கொடுக்கல் வாங்கல்ல இருக்கணும், கணவனுக்கு மனைவி இடத்துல, மனைவிக்கு கணவனிடத்துல, பெற்றோருக்கு பிள்ளைகளிடத்துல, அதே போல நண்பர்களிடத்துல, கூட்டு வியாபாரங்கள்ல, தொழில் துறைகள்ல, அண்டை வீட்டார்களிடத்துல. இப்படி தக்வா என்பது ஒரு மூமினுடைய வாழ்க்கையின் காலையிலிருந்து மாலை வரை, மாலையிலிருந்து காலை வரை அப்படியே பின்னி பிணைந்து ஊடுருவி எல்லா இடங்களிலும் பரவி வியாபித்து இருக்கக்கூடிய ஒரு குணம் தான் தக்குவா என்பது. அல்லாஹ் சொல்கிறான், அந்த தக்குவா உள்ளவர்கள் கண்டிப்பாக நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார்கள். இப்ப நம்ம படிப்போம், கவனிங்க. நரகத்தை விட்டு தப்பிக்க என்ன வழி இருக்கிறது என்று தேடுபவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான். கவனமா கேளுங்க, தூங்காதீங்க, அங்கங்க சுத்தாதீங்க, ஒரு இடத்துல உட்கார்ந்து பொறுமையா கவனமா கேளுங்க. சரியா? ஆமா, கடமையான வேலைகளை தவிர சும்மா சரி பொழுதுபோக்குக்கு அப்படியே இந்த பக்கம் ஆன் பண்ணி விட்டுட்டு அந்த பக்கம் தையலை தைப்போம், அந்த பக்கம் சட்டியை உருட்டுவோம், அந்த பக்கம் அதான் மைக்கு தான் ஆஃபா இருக்கு, அந்த பக்கம் 4 பேர்கிட்ட பேசிக்கிட்டு இருப்போம், அந்த பக்கம் வேற போனை நோண்டுவோம். இப்படிலாம் செய்யாதீங்க தயவு செய்து. புரியுதா? ஒரே இடத்துல உட்காந்து அப்படியே கவனமா கேட்கணும். போர் அடிச்சா கூட பக்கத்துல வந்து ஒரு சுத்தியலை வச்சுங்க, சின்ன சுத்தியல், பிளாஸ்டிக் சுத்தியல். அதுக்குன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன்னு சொல்லிட்டு இரும்பு சுத்தியலை கொண்டு வந்து மண்டையில போட்டு கடைசியில என் பேரை மாட்டி விட்டுறாதீங்க வீட்டுக்கார்ட்ட. சரியா? அதால நப்சு வந்து சொல்லுது இதை செய்ய அதை செய்யன்னு சொல்லிட்டு ஒரே நறுக்குன்னு மண்டையில் போட்டாதீங்க, பரவாயில்ல காலில் போட்டுங்க, பொட்டியில் ஒரே தட்டு. இந்த பிசாம கேளு, ஹதீஸ் பாடம் நடக்குது, தப்சீர் பாடம் நடக்குது, குரான் பாடம் நடக்குது, உனக்கு என்ன விளையாட்டு, உனக்கு என்ன அங்கங்கே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி. சரிங்களா?
இல்லைன்னா உங்கள் வீட்டில் யாராவது சேட்டை செய்கிற புள்ள இருக்கும்ல, அந்த புள்ளைகிட்ட சொல்லுங்கள், அது கவனிச்சுக்கோங்களேன். நான் இந்த மாதிரி அங்கங்கே பார்த்தா என் மண்டையில் ஒன்று போடுன்னு சொல்லுங்கள். ஒரு இதுக்கு பேச்சுக்கு சொல்கிறேன். ஆமாம், கவனிங்க. اللهم يسر لا حول ولا قوة إلا بالله ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما اللهم علمني كتابك وفقهني في دينك ربي زدني علما ربي اشرح لي صدري للقرآن العظيم وانفعني به اللهم علمني مواعظه وحكمه ونصائحه وآت منه القول البليغ والحكم الرشيد والعلم المفيد اللهم يسر. 151வது படிப்பினை சூரா லைலிலிருந்து நரகத்தை விட்டு தப்பிக்க என்ன வழி இருக்கிறது என்று தேடுபவர்களுக்கு அல்லாஹு தஆலா வழிகாட்டுகிறான். இந்த வசனத்துல வஸயுஜன்னபுல் அத்கா, ஆம், யார் அல்லாஹுவை அஞ்சி நடப்பாரோ, யார் அல்லாஹுவை அஞ்சி நடப்பாரோ, அல்லாஹுவின் பயத்தின் அடிப்படையில் நல்ல அமல்களை செய்வாரோ, தொழுதாலும் தக்வாவோட, நோன்பு வச்சாலும் தக்வாவோட, ஹஜ்ஜுக்கு போனாலும் தக்வாவோட, எல்லா இடத்துலையும் தக்வாவோட, இபாதத்து தக்வாவோட, கொடுக்கல் வாங்கல் தக்வாவோட, எல்லாமே தக்வாவோட அமைத்துக் கொள்கிறார். புரியுதா? அல்லாஹுவின் பயத்தின் அடிப்படையில் நல்ல அமல்களை செய்வாரோ, அல்லாஹுவின் பயத்தால் அவனது கட்டளைகளை நிறைவேற்றுவாரோ, எதை செய்தாலும் அல்லாஹ்வுடைய பயத்தோடு செய்யணும். ஏனோ தானோ அலட்சியமா அறவே இருக்கக்கூடாது. ஒவ்வொரு அமல, சின்ன பெரிய அமலை செய்யும் போதும் இதை மறுமைக்காக செய்கிறேன், அல்லாஹ்வுக்காக செய்கிறேன், அல்லாஹ் என்ன பொருந்தி கொள்ளணும். புரியுதா? அல்லாஹுவின் பயத்தால் அவனது கட்டளையை நிறைவேற்றுவாரோ, அல்லாஹுவின் பயத்தால் அல்லாஹுவின் கட்டளைகளை மீறாமல் இருப்பாரோ. அப்ப எந்த ஒரு பாவத்தை விட்டாலும் அல்லாஹ்வுடைய பயத்தினால், நரக தண்டனையின் பயத்தினால் விட வேண்டும். 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? அப்படி இருக்கக்கூடாது. புரியுதா? அல்லாஹ்வுடைய பயத்தால பாவத்தை விடணும். அல்லாஹுவின் கட்டளைகளை அல்லாஹ்வுடைய பயத்தால் மீறாமல் இருப்பாரோ, அதே போல அல்லாஹுவின் பயத்தால் பாவங்களை விட்டு விலகி இருப்பாரோ, யார் தனது வாழ்க்கையை அல்லாஹுவிற்காக தியாகம் செய்வாரோ, யார் அல்லாஹ் தனக்கு கொடுத்த செல்வத்தை அல்லது யுத்தி மாலஹு யத்தஸக்கா, அங்க தொடர்பு படுத்திடணும். யார் அல்லாஹ் தனக்கு கொடுத்த செல்வத்தை அல்லாஹுவிற்காக, அவனது மார்க்கத்திற்காக, அவனது அடியார்களின் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்து அல்லாஹுவிடம் தேவைகளை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்து அல்லாஹுவிடம் தனது ஆன்மாவின் பரிசுத்தத்தை ஆதரவு வைப்பாரோ, அவர்தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவார். அவருக்குத்தான் நரகத்திலிருந்து விடுதலையும் சொர்க்கத்திற்கான உத்திரவாதமும் கிடைக்கும். அந்த கேரண்டி. புரியுதா? அதாவது 2 விஷயம் இருக்கு. ஒன்று என்ன? நரகத்திலிருந்து உனக்கு பாதுகாப்பு. குர்ஆன்ல அல்லாஹ் தஆலா தக்வாவை பத்தி எத்தனை இடங்கள் படிச்சோம்? 180க்கு மேல படிச்சோமா? அல்லாஹ் சொல்றா, நரகத்திலிருந்து நாம் கண்டிப்பாக பாதுகாப்போம். வனுனஜ்ஜில்லதீன தக்கவ், யாரை? தக்வா உள்ளவர்களை. வனதரு ஸாலிமீன ஃபீஹா ஜிஸிய்யா, அநியாயக்கார அக்கிரமக்காரர்களை அந்த நரகத்திலே முழந்தாளிட்டு கொண்டு அதாபு படக்கூடியவர்களாக நாம் விட்டு விடுவோம் என்று அல்லாஹ் சொல்றான். அப்ப நரகத்திலிருந்து பாதுகாப்பு, சொர்க்கத்திற்குள் பிரவேசிப்பதற்கான அந்த அக்ரிமெண்ட், அந்த சர்டிபிகேட் 2 இருக்கு. ஒன்னு, யூ ஆர் சேவ்டு ஃப்ரம் ஹெல் ஃபயர், அது ஒரு சர்டிபிகேட். 2வது சர்டிபிகேட் என்ன? யூ ஆர், உங்களுக்கு ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுடைய கேரண்டி. உங்களுக்கு இது வச்சுக்கிட்டு நீங்க ஜன்னத்துல் ஃபிர்தௌஸுக்குள்ளார போலாம். இந்த 2 அல்லாஹ் தஆலா யாருக்கு கொடுப்பான்? தக்வா உள்ளவர்களுக்கு கொடுப்பான். புரியுதா? அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கிட்டே இருக்கணும், தக்வாவை கொடு அல்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஹுதா வத்துகா வல் அஃபாஃப வல் கினா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்வாவுக்காக அவ்வளவு துஆ கேட்டாங்க. நம்ம எதுக்கு துஆ கேட்டுட்டு உட்கார்ந்திருக்கிறோம்? நல்ல சோத்துக்கும் பானைக்கும் சட்டிக்கும் இதுக்கு தான் பொழுது அன்னைக்கு துவா. யா அல்லாஹ் எனக்கு தக்வாவை கொடுன்னு ஓன்னு அழுது இருக்கிறோமா? புரியுதா? சஜிதால அழுகணும், தஹஜ்ஜத்துல அழுகணும், தனியா இருக்கும் பொழுது அழுகணும். என்கிட்ட தக்வா இல்லையே, யா அல்லாஹ் உன்னை பயப்படக்கூடியவனாக என்னை ஆக்கு, எனக்கு தக்வாவை கொடுன்னு அழுவணும் அல்லாஹ்விடத்துல. சோத்து பானைக்கு அழுகிறது இருக்குது, அது சும்மா அற்பமான தேவை. எது உண்மையான தேவை? தக்வாவுடைய தேவை. அதுக்கு நம்ம துவா செய்யணும். லா இலாஹ இல்லல்லாஹ். எப்படி அல்லாஹ் தஆலா துஆ செய்ய சொல்றா? ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா, ரப்பனா ஹப்லனா மின் அஸ்வாஜினா வ துர்ரியாத்தினா குர்ரத அயுனின் வஜஅல்னா லில் முத்தகீன இமாமா.
இந்த மாதிரி துஆக்கள் எல்லாம் நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கணும். ரப் அல்லாஹும்ம அக்ஸிம் லனா மின் ஹஷ்யதிக மா தஹூலு பிஹி பைனனா வ பைன மஅசியதிக் வ மினல் யகீனி மா துஹவ்வினு பிஹி அலைனா மஸாயிபத் துன்யா வ மினல் அமலி மா துபல்லிகுனா பிஹி ஜன்னதக். தக்வாவுக்காக அவ்வளவு துஆக்களை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. சரியா? இப்போ அடுத்து 152வது படிப்பின வாங்க, அப்படியே அந்த தக்வாவை பற்றி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துக்கிட்டே போவோம். தக்வா அல்லாஹ்வின் உண்மையான பயம், அதாவது குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய தக்வா. புரியுதா? எந்த தக்வா? நீங்களா பச்சை தலப்பாயில கட்டி வச்சிருக்கிற தக்வா கிடையாது. பச்சை போர்வை பச்சை தலப்பாக்குள்ளார பச்சை துண்டுக்குள்ளார முடிச்சு வச்சிருக்கிற தக்வா கிடையாதுங்க. இது எந்த தக்வா? குர்ஆனும் சுன்னாவும் சொல்லக்கூடிய தக்வா, மார்க்கத்தின் அனைத்து சட்டங்களையும் உள்ளடக்கிய தக்வா. இறை வணக்கத்தில் தக்வா, குடும்ப வாழ்க்கையில் தக்வா, கொடுக்கல் வாங்கல், வர்த்தகம், தொழில், இன்னும் ஒப்பந்தங்களில் தக்வா, தனிமையில் தக்வா, பொது சபையில் தக்வா, அவரின் பார்வையில், செவியில், எண்ணங்களில், உடல் உறுப்புகளில், நெஞ்சத்தில் என அனைத்திலும் அல்லாஹுடைய பயத்தால் நிரம்பிய மனிதர் அவர்தான் அத்கா, அல்லாஹுவை அதிகம் பயப்படக்கூடியவர். அத்தகையவர்களை நரகம் தீண்டவே தீண்டாது, அவர்கள் மீது நரகத்தின் வாடை கூட விழாது என்று அல்லாஹு தஆலா கூறுகிறான். கவனிங்க, அல்லாஹு தஆலா அத்தகைய உயர்ந்த தக்வாவை பெற்றவர்களில் என்னையும் உங்களையும் நமது சந்ததிகளையும் ஆக்கி அருள்வானாக. நம்முடைய சிறிய பெரிய அத்தனை மறதிகளையும் பாவங்களையும் குற்றங்களையும் குறைகளையும் அலட்சியங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்தருள்வானாக. ஆமீன். நம்முடைய உள்ளங்களில் தக்வா நிறைவடைந்த நிலையிலே அல்லாஹு தஆலா நம்முடைய உயிர்களை கைப்பற்றுவானாக. ஆமீன். கவனிங்க, அல்லாஹு தஆலா சொல்கிறான், இன்னல்லதீன சபகத் லஹும் மின்னல் ஹுஸ்னா உலாயிக அன்ஹா முபஅதூன் லா யஸ்மஊன ஹஸீஸஹா வஹும் ஃபீமா இஷ்தஹத் அன்ஃபுஸுஹும் காலிதூன் لا يحزنهم الفزع الأكبر وتتلقاهم الملائكة هذا يومكم الذي كنتم توعدون. அல்லாஹ் எவ்வளவு அழகா சொல்றான் பாருங்க. சுப்ஹானல்லாஹ். இந்த மாதிரி வசனங்கள்லாம் ஓதும்போது ரசிக்கணும். அப்படியே ஒரு தோட்டத்தில் போய், கடல்ல போய், மண்ணாங்கட்டியில போய் ஒரு மால்ல போய் உட்கார்ந்துக்கிட்டு குப்பையை ரசிச்சுட்டு இருக்கோமா இல்லையா? குர்ஆனுடைய வசனங்களை ரசிக்கணும். அல்லாஹ் அக்பர். எப்படிலாம் அல்லாஹு தஆலா சொல்றான் பாருங்க. நம்ம மண்டையில என்ன இருக்கு, எது மண்டையில இருக்கோ அதுதானே பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருப்போம். கவனிங்க, அல்லாஹு தஆலா நம்மை மன்னிப்பானாக. நிச்சயமாக எவர்களுக்கு நம்மிடம் இருந்து மிக அழகிய வாக்கு முந்திவிட்டதோ அவர்கள் அந்த நரகத்திலிருந்து தூரமாக்கப்பட்டு இருப்பார்கள். அவர்கள் அதன் சத்தத்தை செவியுற மாட்டார்கள். அந்த அளவுக்கு கதறிக்கிட்டு இருப்பாங்க நரகவாசிகள். அதே போல அந்த நரகத்தினுடைய ஜுவாலை, நெருப்பு அப்படியே, புரியுதா? லஹும் ஃபீஹா ஜஃபீர் தத்தகையது, அந்த நரக தக்காது தமையது மினல் கைர், அந்த நரகத்துக்கே கோபம் வருமா, அப்படியே கதறும், அந்த நரகம் வெடிச்சு செதறும். அவர்கள் தங்களது ஆன்மாக்கள் விரும்பிய இன்பத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். யாரு? அந்த தக்வாவோடு சொர்க்கத்துக்கு போனவங்க. சுப்ஹானல்லாஹ். மிகப்பெரிய திடுக்கம் அவர்களை கவலைக்குள்ளாக்காது. இன்னும் நீங்கள் சொர்க்கம் செல்வீர்கள் என்று வாக்களிக்கப்பட்டு, அதான் அந்த கேரண்டி, வாக்களிக்கப்பட்டு கொண்டிருந்த உங்கள் மகிழ்ச்சியான நாள் இதுதான் என்று கூறி வானவர்கள் அவர்களை வரவேற்று அப்படியே சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட விஐபி உடைய அந்த ரெஸ்பெக்ட் பாருங்க. அப்படியே அவங்கள மஹ்ஷர் மைதானத்திலிருந்து வாங்கன்னு சொல்லி பாதுகாப்பா, பயப்படாதீங்க, காஃபிர்களுக்கு கொடுக்கிற தண்டனை அடி என்ன அடி அல்லாஹ் தஆலா மஹ்ஷர்லயே வச்சு வெளுத்து வாங்கிடுவான். குஃபார்களை, முஷ்ரிக்குகளை, அநியாயக்காரர்களை, பாவிகளை மஹ்ஷர்லயே ஆரம்பிச்சிடும். புரியுதா? உச்சி முடிய பிடிச்சி, உள்ளங்கால பிடிச்சி சுழட்டி அடிச்சுக்கிட்டு இருப்பாரு, மலக்கு தூக்கி எரிஞ்சுக்கிட்டு இருப்பாரு. அப்படியே இந்த மலக்கு தக்குவா உள்ளவங்களை அப்படியே அன்பா, பயப்படாதீங்க, அதெல்லாம் நீங்க பார்க்காதீங்க, நீங்க வாங்க, உங்க ரூட்டே தனி ரூட்டு, நீங்க வந்துருங்க, நீங்க நல்லடியார்கள், அஸ்ஸலாமு அலைக்கும் சொல்லி அப்படியே பத்திரமா கூட்டிட்டு போய் இந்த அருக்கு சொர்க்கம் கதவை திறந்தாச்சு, அல்லாஹ்னு நீங்க சந்தோஷமா பாதுகாப்பா போங்கன்னு சொல்லி அழகா அனுப்பி வச்சிருவார். கையில 2 கேரண்டி கொடுத்துருவார். புரியுதா? அல்லாஹ் அக்பர். நரகத்திலிருந்து பாதுகாப்பு, சொர்க்கத்துக்கான உத்தரவாதம், எந்த சொர்க்கம் என்னென்ன எல்லா டீட்டெயிலோட அல்ஹம்துலில்லாஹ் போய்கிட்டே இருங்க நீங்க அப்படின்னு சொல்லி. மேலும் அல்லாஹ் தஆலா கூறுகிறான், ثُمَّ لَنَحْنُ أَعْلَمُ بِالَّذِينَ هُمْ أَوْلَى بِهَا صِلِيًّا
وَإِن مِّنكُمْ إِلَّا وَارِدُهَا كَانَ عَلَى رَبِّكَ حَتْمًا مَّقْضِيًّا ثُمَّ نُنَجِّي الَّذِينَ اتَّقَوْا وَنَذَرُ الظَّالِمِينَ فِيهَا جِثِيًّا. பிறகு அதில் கடுமையாக தண்டனை அனுபவிப்பதற்கு மிகவும் தகுதியானவர்களை நாம் அறிந்தவர்கள் ஆவோம். யாரெல்லாம் நரகவாசிகள் என்று நமக்கு தெரியும். அல்லாஹ் சொல்றான், உங்களில் எல்லோரும் அதன் மீது கடந்து சென்றே ஆக வேண்டும். அது உமது இறைவனிடம் முடிவு செய்யப்பட்ட உறுதியான காரியமாக இருக்கிறது. பிறகு எவர்கள் அல்லாஹுவை அஞ்சி நடந்தார்களோ அவர்களை நாம் நரகத்தில் விழுந்து விடாமல் பாதுகாப்போம். அவங்க நரகத்தில் விழுந்துடாம பாதுகாப்போம். கவனிங்க, இன்னும் அநியாயக்காரர்களை முழங்காலிட்டவர்களாக அதில் தள்ளி விடுவோம். அடுத்து 153வது படிப்பின, அமல்கள் தக்குவாவுடன் இருக்க வேண்டும். அமல்கள் நல்ல அமல்கள், அதுவும் எப்படி இருக்கணும்? தக்குவாவோட இருக்கணும். இஹ்தார், அதான் ஹதீஸ்ல எப்படி வருது பாருங்க, ரமதானுடைய மாதம், மன் சாம ரமதான் ஈமானன் வஹ்திசாபன். அதே போல மன் காம லைலத்துல் கத்ரி ஈமானன் வஹ்திசாபன். அந்த இஹ்திசாப் அதுதான் அந்த தக்வா. அல்லாஹ்வை பயப்படுறது, அல்லாஹ்விடத்துல நன்மையை ஆதரவிக்கிறது, அல்லாஹ்வுக்காக செய்யறது. புரியுதா? அமல்களும் தக்குவாவுடன் இருக்க வேண்டும். அல்லாஹ்வின் கட்டளைகளை செய்வதாக இருந்தாலும், அதுபோன்று பாவங்களை விடுவதாக இருந்தாலும் எல்லாம் அல்லாஹ்வின் பயத்தோடு கூடியதாக இருக்க வேண்டும். யார் எந்த அளவு தக்குவா கொடுக்கப்பட்டாரோ அவர் மாபெரும் பாக்கியம், நற்பாக்கியம் கொடுக்கப்பட்டார். சஹாபாக்கள் தர்மம் செய்யும் போது அவங்க சொல்லுவாங்களா அல்லாஹ்விடத்துல, யா அல்லாஹ் நரகத்தை பயந்து கொடுக்குறோம், அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்துக்க அல்லான்னு சொல்லி. நமக்கு அந்த நியத்து வருதா? மரம் மண்டைக்கு அல்லாஹ் தான் போதுமானவன். யாரா பார்ப்பாங்க, யாரா நம்மளை பற்றி பெருமையாக பேசுவாங்க, நம்மளை ஃபோட்டோ எடுக்கலையா, நம்மளை வீடியோ எடுக்கலையா, நம்ம கொடுக்கறத தூக்கி போட்டு மிதிக்கணும். புரியுதா? இந்த நப்சை கவனிங்க. 154வது படிப்பினை, ஒருவரின் தக்வாவின் அளவுதான். நல்ல கவனிக்குமா, ரொம்ப ரொம்ப முக்கியமான கருத்து அடுத்தடுத்து வரக்கூடியதெல்லாம். ஒருவரின் தக்வாவுடைய அளவுதான். எந்த அளவு தக்வா, லிமிட்டேஷன் ஆஃப் தக்வா, அந்த லெவல் ஆஃப் தக்வா. தக்வா எந்த அளவுக்கு அவர்கிட்ட இருக்குதோ அவரிடம் இஸ்லாம் ஈமான் இருக்கும். தக்வா எந்த கிரேட்ல இருக்குதோ அந்த கிரேட்ல அவர் இஸ்லாம்ல ஈமான்ல இருக்கிறாரு. ஈமானும் இஸ்லாமும் அவர்கிட்ட அந்த கிரேடுக்கு இருக்குன்னு ஷார்ட்டா புரிஞ்சுக்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. நீங்க ஒருத்தருடைய ஈமான் இஸ்லாம அளக்கிறதா இருந்தா எதை வைத்து அளக்கணும்? அவரிடத்துல தக்குவா எந்த அளவுக்கு இருக்கு அதை வச்சுதான் ஈமான் இஸ்லாம் அளக்கணும். ஈமான் இஸ்லாம்ங்கிறது பெருசா ஹதீஜா, ஃபாத்திமா, அபூபக்கர், உமர், அப்துல்லா, அப்துல் ரஹ்மான் இந்த பேரு கிடையாது. தக்குவாவை வைத்து தான் ஈமான் இஸ்லாம். புரியுதுங்களா? தக்வாவின் இங்க இருக்கு மேல, ஒருவரின் தக்வாவின் அளவுதான் அவரிடம் இஸ்லாம் ஈமான் இருக்கும். மார்க்கம் என்பது தக்வாதான். தக்குவா ஒருவரிடம் எந்த அளவு கூடுகிறதோ அவர் அந்த அளவு அல்லாஹ்விற்கும் அவனது தூதருக்கும் கீழ்ப்படிந்தவராக பணிந்தவராக இருப்பார். முடிஞ்சு போச்சு. அப்ப தக்குவாவுடைய லெவல் இன்க்ரீஸ் ஆக தான் ஒருத்தரிடத்துல அமல்கள் கரெக்டா இருக்கும். அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கீழ்ப்படுகிறதுல அந்த அளவு பெர்ஃபெக்டா இருப்பாரு. அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு பொதுவான மனிதர்களிலேயே ரொம்ப பயந்தவங்க. ஒரு செடியை பார்த்துட்டா இந்த செடியா நான் இருந்திருக்க கூடாதா, ஏதாவது கால்நடைகள் சாப்பிட்டு இருக்குமே, அதை மூமின்கள் முஸ்லிம்கள் யாராவது சாப்பிட்டு போயிருப்பாங்களே, அது இந்த நான் ஒரு பறவையா இருந்திருக்க கூடாது, அந்த மாதிரி பயந்துகிட்டே இருப்பாங்க. அல்லாஹ் அக்பர், அவ்வளவு பெரியவங்க. சரியா? நம்மளை பாருங்க என்ன திமிரா உட்கார்ந்துருக்கிறோம்னு சொல்லிட்டு தூக்கி போட்டு மிதிக்கணும். கவனிங்க 155வது படிப்பினை, தக்வாவினால் அமல்களில் ஈமானின் சுவை கூடுகிறது. தக்வானால என்ன ஃபாயிதா, அதுதான் நம்ம இப்ப படிக்க போறோம். கவனிங்கம்மா, தக்வாவினால் என்ன கிடைக்கும்? அமல்களில் ஈமானுடைய சுவை கூடுகிறது. தக்வாவினால் ஈமானின் இன்பம் அதிகரிக்கிறது. தக்வாவினால் ஒவ்வொரு அமலும் முழுமையாக நிறைவேற்றப்படுகிறது. தக்வாவினால் ஒவ்வொரு அமலும் அல்லாஹ்விடம் அதன் நிறைவையும் அங்கீகாரத்தையும் பெறுகிறது. தக்குவா ஈமானுடன் ஒட்டி பிறந்த அதன் சகோதரியாகும். ஹுதல்லில் முத்தகீன் அல்லதீன யுமினூன பில் கைப். எங்க அல்லாஹ் தஆலா ஈமான சொல்றானோ தக்வாவை சொல்வான், எங்க தக்வாவை சொல்றானோ அல்லாஹ் ஈமான சொல்வான். கத் அஃப்லஹல் முஃமினூன்,
அல்லதீன ஹும் ஃபீ ஸலாத்திஹிம் காஷிஊன். பாத்தீங்களா, வந்து முடிச்சு போடுவோம். எங்க நீங்க பாருங்க, குர்ஆன்ல எடுத்து பாருங்க, ஈமானை சொல்லும்போது தக்வா வரும், தக்வாவை சொல்லும்போது ஈமான் வரும். மூமின்களை கூப்பிட்டு தக்வாவை சொல்லுவா. அல்லாஹ் அக்பர், யா அய்யுஹல்லதீன ஆமனுத்தகுல்லாஹ், மூமின்களே அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். புரியுதா? தக்வாவும் ஈமானும் ஒன்றுக்குள் ஒன்று கலந்ததாகும். தக்வா ஈமானை அதிகரிக்க செய்கிறது. தக்வா ஈமானுக்கு வலிமையை கூட்டுகிறது. தக்வா ஈமானின் வலிமையை வெளிப்படுத்துகிறது. தக்வா ஈமானின் அற்புதங்களை கொண்டு வருகிறது. ஒரு ஈமானுக்குள்ளார எப்பேற்பட்ட அபூர்வமான சக்தி இருக்கிறது என்பதை எதுதான் வெளிப்படுத்தும்? இந்த தக்வா தான் வெளிப்படுத்தும். சஹாபாக்கள் பாருங்க, 10 பேர் போய் உலகத்தையே அச்சுறுத்தினாங்க, 100 பேர் போய் நாட்டையே கைப்பற்றிட்டாங்க. அந்த அளவுக்கு அவங்களுடைய ஈமான் தக்வாவோட கூடியிருந்தது. தக்வா அல்லாஹுவின் அன்பை நோக்கி அடியானை ஓட வைக்கிறது. இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், அப்போ காசா முஸ்லிம்கள்லாம் வந்து போர் புரிகிறாங்களே இவ்வளவு நாளா, அவங்களுக்கு வெற்றி கிடைக்காம இருக்கு. அறிவாளிங்களா, அவங்களுக்கு வெற்றி கிடைக்காம இருக்கிறது அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய தக்வாவுடைய பலவீனத்தினால அல்ல, நம்மை போன்று இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் இருக்கக்கூடிய பாவிகள்னாலையும் முனாஃபிக்குகள்னாலையும் துரோகிகள்னாலையும். எப்படி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஹது போர்ல ஏற்பட்டுச்சு, அதே போல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஹுனைன் போர்ல ஏற்பட்டுச்சு. அதனால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எவ்வளவு தக்வா உள்ளவங்க, அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி, இந்த மாதிரி சஹாபாக்கள் எவ்வளவு தக்வா உள்ளவங்க இருந்தாங்க. ஆனா அங்க சில பேர் பாவம் செய்து விட்டார்கள், துரோகிகள் இருந்தார்கள், முனாஃபிக்குகள். அவர்களுடைய பேச்சினால அல்லாஹ் ரசூலும் கஷ்டப்பட்டாங்க. புரியுதா? அந்த மாதிரி தான் இன்றைக்கு நம்முடைய பாவத்தினாலதான் அந்த மக்கள் எல்லாருக்கும் சேர்ந்து, புரியுதா, அல்லாஹ் தான் நம்மளெல்லாம் மன்னிக்கணும். லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்விடத்துல நிறைய இஸ்திக்ஃபார் தேடிக்கொண்டு அந்த மக்களுக்காக துவா செய்து கொண்டே இருங்க. அல்லாஹ் தஆலா நம்மளை இன்ஷா அல்லாஹ் குற்றம் பிடிக்க மாட்டான். அதுவும் இல்லாம அவங்களுக்காக துவாவும் செய்யறது கிடையாது, நம்மளும் திருந்துறது கிடையாது, பாவ மன்னிப்பு தர்றது கிடையாது. அவங்கள உட்காந்து குறை சொல்லிக்கிட்டு இருந்தோம், அவ்வளவுதான், தூக்கி நரகத்துல போட்டு மலக்க சொல்லி மிதிக்க சொல்லுவான் அல்லாஹ் தஆலா. அல்லாஹ் பாதுகாக்கணும். தாடி தொப்பிலாம் வேலைக்கு ஆகாது அல்லாஹ்விடத்துல. புரியுதா? ஆமா, கவனிங்கம்மா, எங்க இருந்து படிக்க போறோம்? லா இலாஹ இல்லல்லாஹ். தக்வா ஈமானின் அற்புதங்களை கொண்டு வருகிறது. தக்வா அல்லாஹுவின் அன்பை நோக்கி அடியானை ஓட வைக்கிறது. தக்வா அடியானை அல்லாஹுவை அவன் தேடும்படி செய்கிறது. தக்வா இருந்துச்சுன்னா அடியான் அல்லாஹ்வை தேட ஆரம்பிச்சிருவான். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ்வை தேடுனா அல்லாஹ்வை எங்க பெற்றுக்கொள்ளலாம்? மஸ்ஜிதில் பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்வை எங்க பெற்றுக்கொள்ளலாம்? குர்ஆனை திறந்து ஓதுனா அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ளலாம். ஏழைக்கு தர்மம் கொடுத்தா அங்க அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு நோயாளியை போய் நலம் விசாரிச்சா அங்க அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ளலாம். ஒரு ஆடை இல்லாதவருக்கு ஆடையை கொடுத்தா அங்க அல்லாஹ்வை பெற்றுக்கொள்ளலாம். அல்லாஹ்வை பெறுவது எங்க? அமல்களிலே, நல்ல அமல்களிலே, அல்லாஹ்வுக்கு பிரியமான நல்ல அமல்கள். அது ஒரு ரகசியமா செய்யணும். புரியுதுங்களா? யா அர்ஹமர் ராஹிமீன். தக்வா உள்ளவர் என்ன ஆகிறாரு? அல்லாஹுவை தேடும்படி அந்த தக்வா அவரை மாற்றி விடுகிறது. ஷைத்தானை தேட மாட்டார், இப்லீஸை தேட மாட்டார். அவர் யாரை தேடுவார்? அல்லாஹுவை தேடுவார். அல்லாஹ்வை தேடுறவர் என்ன செய்வாரு? ததஜாஃபா ஜுனூபுஹும் அனில் மதாஜிஇ யதுஊன ரப்பஹும் கௌஃபன் வ தமஆ வ மிம்மா ரஸக்னாஹும் யுன்ஃபிகூன் فلا تعلم نفس ما أخفي لهم من قرة أعين جزاء بما كانوا يعملون. சரியா? ஓதி பாருங்க. சூரா சஜிதாவை முழுசா ஒரு தடவை இந்த வகுப்பு முடித்த உடனே எடுத்து படிச்சு பாருங்க. அதுல இந்த வசனம் எங்க வருதுன்னு தேடி இந்த வசனங்களை எழுதி அனுப்புங்க இன்ஷா அல்லாஹ். சரியா? அதான் பாடத்தில் உட்காரும்போது உறுதியோடு உட்காருறீங்களே, உஸ்தாது நீங்கள் என்ன சொன்னாலும் நாங்கள் கேட்க மாட்டோம் உஸ்தாது, நீங்கள் பாட்டுக்கு பேசிட்டு போயிடுங்க உஸ்தாதுன்னு. எல்லாம் நல்ல பிள்ளைங்க. கவனிங்க கவனிங்க. தக்வா என்பது என்ன செய்கிறது? அடியானை அல்லாஹுவை அவன் தேடும்படி செய்கிறது. தக்வா என்பது அமல்களின் சிரமங்களை எளிதாக்கி விடுகிறது. தக்வா பாவங்கள் மீதுள்ள ஆசையை போக்கி விடுகிறது. தக்வா இபிலீஸிடம் அடியான் செய்ய வேண்டிய யுத்தத்தில் உடன் இருக்க வேண்டிய பெரிய ஆயுதமாகும். இந்த ஆயுதம் இருந்தாதான் இபிலீஸுடைய கழுத்தை வெட்ட முடியும். புரியுதா? தக்வா நபிமார்களின் அடையாளமாகும். தக்வா மலக்குகளின் குணமாகும். யகாஃபூன ரப்பஹும் மின் ஃபௌகிஹிம். மலக்குகள் இருக்காங்களே, சதா பயந்துகிட்டே இருப்பாங்களா அல்லாஹ்வை பத்தி. குர்ஆன்ல மலக்குகளை படிச்சு பாருங்க, எப்படி அல்லாஹ் சொல்றான், அவ்வளவு பயப்படுவாங்களாம். அல்லாஹு தஆலா ஒரு சவுண்டு கொடுத்துட்டான்னு வைத்துக் கொள்ளுங்க, மலக்குகளை பார்த்து, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லா மலக்கம் ஆடி நடுங்கி சுருங்கி போய் என்ன கட்டளை வரப்போதோ அப்படின்னு பயந்து நடுங்குவாங்களாம்.
அது மட்டும் இல்லை, ஒரு அறிவிப்புல வருது, நான் பார்த்து சொல்றது, ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள யா ஜிப்ரீல் அப்படின்னு அல்லாஹ் அழைச்சிட்டா அவ்வளவுதான். சுப்ஹானல்லாஹ். அந்த அறிவிப்புடைய தரம் என்னங்கிறது நான் பார்த்து சொல்றேன். ஒரு பயான்ல கேட்டேன், அதாவது அவ்வளவு பெரிய ஜிப்ரீல், அல்லாஹ் ஜிப்ரீல் அழைத்த உடனே பயந்து நடுங்கி 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 ஒரு சிட்டுக்குரிய அளவுக்கு சுருங்கிடுவாராம். சுப்ஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பயம் பாருங்க. யா அர்ஹமர் ராஹிமீன், யா அல்லாஹ். அல்லாஹ்வை எந்த அளவுக்கு ஒரு அடியான் தெரிந்து கொள்வானோ அந்த அளவுக்கு பயப்படுவான். அல்லாஹ்வை யாருன்னு தெரியாம மண்டையில மசாலா இல்லாம இருந்தா என்ன ஆகும்? தக்குவா நபிமார்களின் அடையாளமாகும், தக்குவா மலக்குகளின் குணமாகும், தக்குவா அல்லாஹ்விற்கு மிக பிடித்த பண்பாகும், தக்குவா ஈமானின் பாதையில் முதல் படியாகும், தக்குவா ஈமானின் பாதையின் இறுதி எல்லையாகும், தக்குவாவை கொண்டு தீனும் துன்யாவும் ஆகிரத்தும் சீராகிவிடும், தக்குவா இல்லாமல் ஈருலகிலும் எதுவும் சீராகாது, தக்குவா மூமினின் கண்ணியத்தை அல்லாஹ்விடம் கூட்டுகிறது. தக்குவா இருந்தாதான் துன்யாவும் ஒழுங்கா இருக்கும். தக்குவா இல்லைன்னா என்ன ஆகும்? மனிதர்கள் பாவம் செய்வாங்க, கேட்கறதுக்கு யார் இருக்கா? சட்ட ஒழுங்கு சரியில்லைன்னா முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். பெண்களுடைய கற்புக்கு பாதுகாப்பு இருக்காது, மனிதர்களுடைய சொத்துக்கு பாதுகாப்பு இருக்காது, கணவன் மனைவி மேல அக்கிரமம் பண்ணுவான், மனைவி கணவன் மேல அக்கிரமம் பண்ணுவாங்க, எல்லாம் தறிகட்டு போயிடும் எல்லாமே. தக்குவா இல்லைன்னா பிள்ளைகள் எப்படி தங்களுடைய பெற்றோருக்கு கீழ்படிவாங்க? இன்றைக்கு பிள்ளைகளுடைய பிரச்சனை என்ன? கீழ்படியாமல். ஏன்? தக்குவாவை நம்ம கொடுத்து வளர்க்கல. காசு பணம் சோறு பிஸ்ஸா பர்கரை கொடுத்து வளர்த்தோமே தவிர தக்குவாவை கொடுத்து வளர்த்தோமா? அதுக்காக வளர்க்கல. அதே போல அங்க எங்கன்னு சுத்த கூட்டிட்டு போனோமே, மஸ்ஜிதுக்கு கூட்டிட்டு போய் உட்கார வைத்தோமா? ஒரு ஆளி முன்னாடி உட்கார வச்சு பயான் கேட்க வச்சோமா? கேட்கறது கிடையாது. சரி, நம்ம கேட்க வச்சாலும் இன்றைக்கு வெளியில இருக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கு பாருங்க, எல்லாம் இப்லீஸ சொல்லி தருதுங்க. அப்ப என்ன ஆகுது? அந்த பிள்ளைக்கு அதுதான் ஈஸியா சீக்கிரமா வந்துடுது. ஒரு ஆடல் பாடல் ஒரு ஆபாசத்தை கத்துக் கொடுக்குறாங்க ஸ்கூல்ல, எவ்வளவு சீக்கிரமா வருது பாருங்க. குர்ஆன் வர மாட்டேங்குது. ஏன்னா அந்த மாதிரி சூழ்நிலை. அதனாலதான் சூழ்நிலையை உருவாக்கணும். சூழ்நிலையை உருவாக்குறதுக்கு ரொம்ப முக்கியம் அந்த என்விரோன்மெண்ட், ஈமானிய என்விரோன்மெண்ட். யா அல்லாஹ், நீங்க திரும்ப படிக்கிற தக்குவா மலக்குகளின் குணமாகும், தக்குவா அல்லாஹ்விற்கு மிக பிடித்த பண்பாகும், தக்குவா ஈமானின் பாதையில் முதல் படியாகும். அங்க பாதையின்னு போட்டாலும் சரி, பாதையில் போட்டாலும் சரி, நீங்க ஈமானுடைய பாதையில போக நினைச்சா ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன? தக்குவா தான். சரி, அப்ப இறுதி அதுவும் தக்குவா தான். சுப்ஹானல்லாஹ், இடையில அதுவும் தக்குவா தான். எல்லாம் அந்த தக்குவாவோட தான் ஒட்டி இருக்கும். அதே போல தக்குவாவை கொண்டு தீனும் துன்யாவும் ஆகிரத்தும் சீராகிவிடும், தக்குவா இல்லாமல் ஈருலகிலும் எதுவும் சீராகாது, தக்குவா மூமினின் கண்ணியத்தை அல்லாஹ்விடம் கூட்டுகிறது, தக்குவாவை கொண்டுதான் அமல்களின் கணம் நிர்ணயிக்கப்படுகிறது. உங்க அமலுக்கு வெயிட் அல்லாஹ்விடத்துல அந்த கிரேட் இருக்குல்ல, அது எப்ப கிடைக்கும்? அதுல எவ்வளவு தக்குவா இருக்குதோ. புரியுதுங்களா? எல்லாம் ஓட்ட உடைச்சலா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒன்னும் கிடைக்காது. இந்த இடத்துல தக்குவா என்பது இஹ்லாசுடைய அர்த்தத்திலையும் வரும். இஹ்லாசு தக்குவா எல்லாம் அப்படியே கலந்தது, மாவு பிசைஞ்ச மாதிரி அந்த மாதிரி உள்ளது. புரியுதா? அடுத்து தக்குவா என்பது ஒரு குணம், தக்குவா என்பது ஒரு பண்பு, தக்குவா ஒரு சுவை, தக்குவா கவலைகளுக்கு தீர்வு, தக்குவா ஒரு மருந்து, தக்குவா ஒரு ஆறுதல், தக்குவா நோய்களுக்கு நிவாரணம், தக்குவா ஈமானிய உணர்வுகளின் உந்து சக்தி, தக்குவா பூமியில் இருக்கும் அடியானை வானத்தின் ஆகாயங்களில், தக்குவா மூமினை எங்க பறக்க வைக்கும்? ஆகாயங்களிலே பறக்க வைக்கும். அது என்னங்க ஆகாயத்துல பறக்க வைக்கும் அப்படின்னா அவ்வளவுதான். அவர் இந்த துன்யாலே வாழ மாட்டார். எப்போ பார்த்தாலும் சொர்க்கத்தை நினைச்சுக்கிட்டு இருப்பாரு, நரகத்தை நினைச்சு பயந்துகிட்டு இருப்பாரு, அல்லாஹ்வுக்கு முன்னாடி நிக்கிற மாதிரி அந்த விசாரணையை நாளை பயந்து கொண்டிருப்பாரு, மஹ்ஷரை நினைப்பாரு. இந்த துன்யால பாருங்க, இந்த காசா மக்களை அப்படியே அதாபுகள் துன்பங்கள் என குண்டு மலையா பொழிகின்றன. அல்ஹம்துலில்லாஹ், ஹஸ்பி அல்லாஹ். யாராச்சும் இறந்து போனா அழுக வரதான் செய்யும். எப்படி வராது? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே அழுதாங்களே, சஹாபாக்களே அழுதாங்களே. அவ்வளவுதான். அதோட முடிச்சுட்டு அடுத்து ஹஸ்பி அல்லாஹ் நிஅமல் மௌலா வ நிஅமல் வக்கீல், அல்லாஹ் அக்பர் தக்பீர் கட்டி நிக்கிறாங்க. யா அல்லாஹ், உடைஞ்ச கட்டிடங்களுக்கு நடுவிலே தொழுகையை நிறைவேற்றுறாங்க. அந்த அங்க அந்த நிலையில நோன்பு வைக்கிறாங்க. நினைச்சு பாருங்க ஈமான. புரியுதா? இந்த கஷ்டத்துக்கு இடையில குரூப்பா காலையில உட்கார்ந்து 6 மணிக்கு சாயந்தரம் 6 மணிக்குள்ளார குர்ஆனை மனப்பாடமா ஒப்பிக்கிறாங்க. கேட்கிற ஒருத்தர், மனப்பாடமா சொல்ற ஒருத்தர். ஒரு சபையில 300 பேர் கலந்துக்கிறாங்க. புரியுதா? நம்ம உட்காந்துக்கிட்டு அந்த மக்களை குறை சொல்லிக்கிட்டு குத்தம் சொல்லிக்கிட்டு அவங்க உருப்பிட மாட்டாங்க, அநியாயம் பண்ணிட்டாங்க, நாட்டு நாசமாக்கிக்கிட்டாங்கன்னு இங்க உட்காந்து இவர் சொல்லிட்டு இருக்கிறாரு. ஹராம் எல்லாத்தையும் மொத்தமா ஹோல்சேலா செஞ்சுக்கிட்டு. தக்குவா வானம் பூமியின் பரக்கத்துகளின் சாவி. அல்லாஹ் என்ன சொன்னா?
வலவ் அன்ன அஹ்லல் குர்ஆ ஆமனு வத்தகவ் லஃபதஹ்னா அலைஹிம் பரகாத்தின் மினஸ் ஸமாஇ வல் அர்தி. ஊர்வாசிகள் எல்லாம் ஈமானோட தக்வாவோட வந்துட்டாங்கன்னா அவ்வளவுதான், வானத்திலிருந்து பூமியிலிருந்து பரக்கத்துகள் அப்படியே திறந்து கொடுத்துருவோம்னு அல்லாஹ் சொல்றான். தக்வா வானம் பூமியின் பரக்கத்துகளின் சாவி. தக்வா சோதனைகளை சாதனைகளாக மாற்றும் சக்தி. தக்வா சொர்க்கத்தின் விலை. தக்வா ஹூர்களுக்கான மகரு. தக்வா மறுமையில் நபியின் சபையில் நெருக்கத்தின் அளவுகோல். ஒருத்தர் எந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சபையில நெருக்கமா இருப்பாரு, எந்த அளவுக்கு தக்வா உள்ளவராக இருக்கிறாரோ. அதே போல தக்வா வல்லோனின் சமூகத்தோரின் அலங்காரம். அல்லாஹ்வுக்கு முன்னாடி போய் நாளைக்கு அதாவது மூமின்கள் சொர்க்கத்துல உட்காருவாங்க. அதுல ரொம்ப க்ளோஸா அந்த ஃபர்ஸ்ட் ரோல யார் உட்கார்ந்து இருப்பாங்க? தக்வா உள்ளவர்கள். புரியுதா? சூரா கமருடைய கடைசி வசனங்களை படிச்சு பாருங்க. எந்த ஒரு படிப்பினையும் கருத்தும் வேற ஒரு குர்ஆனுடைய வேற ஒரு வசனத்திலிருந்து எடுக்கப்படாம எழுதியிருக்க மாட்டோம். புரியுதுங்களா? லா இலாஹ இல்லல்லாஹ். சில பேர் நினைச்சுப்பாங்க இதெல்லாம் என்ன அஜர்த் அவரா அள்ளி விடுறாருன்னு சொல்லிட்டு. அஸ்தக்ஃபிருல்லாஹ் அலீம். அல்லாஹ் பாதுகாக்கணும். எல்லா குர்ஆனுடைய கருத்துக்களை வசனங்களுடைய பொருள்களை தான் இந்த வசனத்தோட சம்பந்தப்படுத்தி எடுத்து எழுதியிருக்கிறோம். தக்வா ஏனைய மதங்களிலிருந்து இஸ்லாமை பிரித்தறிவிக்கும் அடையாளம். அல்லாஹு அக்பர். புரியுதுங்களா? தக்வாவை கொண்டுதான் மூமின்கள் குஃபார்களிலிருந்து அடையாளப்படுத்தப்படுகிறார்கள். காஃபிர்களுக்கு என்ன? மக்களை பார்க்கும்போது அப்படியே பெரிய உத்தமர் புத்தமர் மாதிரி இருப்பாரு. அதுக்கப்புறமா செய்யற ஹராமித்தனம் இருக்குது, அளவு கடந்து போயிடும். ஆனா மூமின்கள் இருக்காங்களே எப்போதும் ஒரே மாதிரி இருப்பாங்க. ஏன்? இவர்கள் நல்லவர்களாக இருப்பது தக்வாவின் அடிப்படையில். அல்லாஹ் பார்க்கிறான், அல்லாஹ் விசாரிப்பான் என்ற பயத்தின் அடிப்படையில். அதனால மூமின்கள் தவறு செய்ய மாட்டார்கள். அப்படியே செய்தாலும் ஒரு தவறோடு நிறுத்தி கொண்டு உடனே தௌபா செய்து விடுவார்கள். காலமெல்லாம் தவறுகளை செய்ய மாட்டார்கள். அதையும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னல்லதீன தக்கவ் இதா மஸ்ஸஹும் தாயிஃபும் மினஷ் ஷைத்தானி ததக்கரு ஃபைதாஹும் முப்சிரூன். சூரா ஆல இம்ரானுடைய வசனம். அல்லதீன யுன்ஃபிகூன அம்வாலஹும் ஃபிஸ் ஸர்ராஇ வத்-ضرّاء والكاظمين الغيظ والعافين عن الناس والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون. தக்வா உள்ளவர்களுக்காக சொர்க்கம் இருக்கு. அந்த தக்வா உள்ளவர்கள் யாரு? தங்களுடைய செல்வத்தை அப்படியே அல்லாஹ்வுடைய பாதையில இரவிலும் பகலிலும் தர்மம் செய்து கொண்டே இருப்பார்கள். ரகசியமாக வெளிப்படையாக தர்மம் செய்வார்கள். தங்களுடைய கோபங்களை மென்று விழுங்குவார்கள். அவர்கள் பாவம் செய்ய மாட்டார்கள். பாவங்களை செய்துவிட்டால் உடனே அல்லாஹ்விடத்திலே பாவ மன்னிப்பு தேடுவார்கள். தாங்கள் செய்த பாவங்களில் அவர்கள் தொடர மாட்டார்கள். அத்தகைய தக்வா உள்ளவர்களுக்கு சொர்க்கம் தயாரிக்கப்பட்டிருக்கிறது. புரியுதா? சூரா ஆல் இம்ரானுடைய அநேகமாக 110வது வசனமா இருக்கும். நான் சொல்றேன், எழுதிக்குங்க. நான் சொல்ற வசனங்கள் எல்லாம் கேட்டு அரபியை எழுதி கொண்டு அந்த வசனங்களை தேடுங்க. புரியுதா? குர்ஆன்ல அல்லது கிடைக்காட்டி மெசேஜ் அனுப்பி கேளுங்க. சரியா? கேட்டு அதெல்லாம் எழுதி வச்சு கொண்டு நோட்டில் குறிப்பாக உங்களுக்குன்னு ஒரு நோட்டு, நீங்கள் குர்ஆனை சிந்திக்கிறதுக்குன்னு ஒரு நோட்டு. சாரி, சூரா ஆல் இம்ரானில் 135வது வசனம், 134, 135 அது சேர்த்து படிங்க. எங்கேருந்து? 133லேருந்து படிங்க. وسارعوا إلى مغفرة من ربكم وجنة عرضها السماوات والأرض أعدت للمتقين الذين ينفقون في السراء والضراء. في السراء والضراء வசதியான காலங்கள்லையும் கஷ்ட காலங்கள்லையும். والكاظمين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين والذين إذا فعلوا فاحشة أو ظلموا أنفسهم ذكروا الله فاستغفروا لذنوبهم ومن يغفر الذنوب إلا الله ولم يصروا على ما فعلوا وهم يعلمون أولئك جزاؤهم مغفرة من ربهم وجنات تجري من تحتها الأنهار خالدين فيها ونعم أجر العاملين. الله أكبر. படிப்பினை 156. தக்வாவின் முக்கிய அம்சம் அல்லாஹ்விற்காக தன்னையும். சரி, இதிலிருந்து நாளைக்கு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். ஏன்னா இது அடுத்ததோடு தான் சம்மந்தப்படுது. அல்லது யுத்தி மாலஹு எத்தஸக்காவோட இன்ஷா அல்லாஹ். போதுன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக படித்தாலும் மனசில் பதிகிற மாதிரி படிப்போம் இன்ஷா அல்லாஹ். 156வது படிப்பினையிலிருந்து நாளைக்கு படிப்போம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹுமே சரி. சரிம்மா, ஒரு 10 நிமிஷம் மட்டும் ஏதாவது கேள்விகள் இருந்தால் கேட்டுக்குங்க இன்ஷா அல்லாஹ்.
இல்லை ஆண்களாக இருந்தால் 2 சாட்சி வைக்கணும், பெண்களாக இருந்தால் 2 பெண்களும் ஒரு ஆணும் வைக்கணும். அதாவது ஆண்கள் சாட்சியாக வைக்கிறதா இருந்தால் 2 ஆண்கள் வச்சா போதும். பெண்கள் சாட்சியாக இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த 2 பெண்களோட இன்னொரு ஆண் அங்கே இருக்கணும். அதாவது அல்லாஹ் உங்களுக்கு வசதி கொடுத்துருந்தேன்னா இன்ஷா அல்லாஹ் உடனே அவங்கள உம்ராக்கு கூட்டிகிட்டு போங்க. இன்ஷா அல்லாஹ் எப்போ லீவு கிடைக்குதோ அல்லது எப்போ சீக்கிரமாக வசதி ஏற்படுதோ. பிள்ளைகள் இருக்காங்களே அவர்களுடைய உள்ளங்கள் ரொம்ப சுத்தமாக இருக்கும். நம்ம உள்ளங்கள் நிறைய குழப்பங்கள்னால கெட்டு போயிருக்கோம். அவர்களுடைய உள்ளம் இருக்குதே ஃபித்ரா. அல்லாஹ் சொல்கிறான்ல, ஃபித்ரத் அல்லாஹில்லதி ஃபதரன்னாஸ அலைஹா லா தப்தீல லிஹல்கில்லாஹ். அது ரொம்ப சுத்தமாக இருக்கும். குல்லு மௌலூதின் யூலது அலல் ஃபித்ரா ஃபஅபவாஹு யுவஹிதானிஹி அவ் யுனஸ்ஸிரானிஹி அவ் யுமஜ்ஜிசானிஹி. இப்போ இந்த மாதிரி தக்வா ஈமானுடைய சூழ்நிலை அவங்களுக்கு கிடைக்கும் பொழுது அல்ஹம்துலில்லாஹ் அந்த சிறு பிராயத்தில் நிறைய விஷயங்கள் அல்லாஹ் அவங்களுக்கு புரிய வைப்பான். அவங்களுக்கு அல்லாஹு தஆலா நற்செய்தியாக காட்டுவான் அல்லாஹு தஆலா. புரியுதா? ஸோ நம்ம என்ன செய்யணும், அந்த பிள்ளைங்களை அந்த தக்வாவோடையே நம்ம வளர்க்கணும். அவங்களுடைய அந்த வளர்ப்பில் 2-3 விஷயங்கள். ஒன்று என்னன்னு சொன்னால், கெட்ட நண்பர்களோட அவங்க சேர்ந்துடாம, கெட்ட சகவாசம் அவங்களுக்கு ஏற்பட்டுடாமல் நம்ம பார்க்கணும். 2வது என்னன்னு சொன்னால், வீட்டிலையும் அவர்களுக்கு அந்த மாதிரியான அமல்களுடைய ஆர்வங்களை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அதே போல் அவங்களுடைய அமல்களுக்கு நம்ம உதவியாக இருக்கணும். இப்போ அவன் குரான் ஓத நினைக்கிறான், டே போதும் படு காலைல எழுந்து ஓதிக்கலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது. அதே போல் அவங்க பொறுமையாக தொழுதுகிட்டு இருக்கிறான், போதும் சீக்கிரம் வா சாப்பாடு ஆறி போயிடுப்போது அப்புறம் போய் இந்த மாதிரி நம்ம சில நேரங்களில் நம்மளே அப்படி செஞ்சிருவோம். அப்போ இந்த மாதிரி அவர்களுடைய அமல்களுடைய ஆர்வத்தை கெடுக்கும்படியாக நம்ம எதுவும் செஞ்சிடக்கூடாது. ஸோ இன்ஷா அல்லாஹ் அல்லாஹு தஆலா யாரை தேர்ந்தெடுக்கிறானோ அவர்களை சிறு பிராயத்திலிருந்தும் அல்லாஹு தஆலா உருவாக்குறான். எப்படி அல்லாஹ் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை பற்றி சூரா அல் அன்பியால என்ன சொல்றா, வலகத் ஆதீனா இப்ராஹிம் ருஷ்தஹு மின் கபல். இப்ராஹிம் வளரும் போதே சின்ன பிள்ளையிலிருந்து அவருக்கு நல்ல புத்தியை கொடுத்துருந்தோன்னு அல்லாஹ் சொல்றான். புரியுதுங்களா? ஸோ அதனால இந்த மாதிரி ஒரு மாஷா அல்லாஹ் மாஷா அல்லாஹ். அப்போ அந்த மாதிரி ஒரு நல்ல சூழ்நிலையிலே வச்சுக்கொள்ளுங்க. உங்கள் பிள்ளைங்க மாதிரி எங்கள் பிள்ளைங்கள நல்லபடியாக சிறப்பாக வர்றதுக்கு துவா செய்யுங்க. அதாவதுமா எந்த ஒரு சிரமமும் அது ஆரம்பத்தில் தான் சிரமமாக இருக்கும். அதை தொடர்ந்து 1 நாள் 2 நாள் 3 நாளாக பழக பழக எவ்வளோ பெரிய சிரமமாக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய கருணையால் அது இலகுவாகிவிடும். புரியுதா? அல்லாஹ் என்ன சொல்கிறான், நம்ம படித்தோம், வசனு யஸ்ஸிருஹு லில் யுஸ்ரா. அமல்களை அல்லாஹ் லேசாக்கி கொடுப்பான். அதில் ஒன்ஸ் நம்ம பயணம் செய்ய ஆரம்பித்து விட்டாலே. அதனால் அவங்கள 2யுமே முதல்ல கலக்க சொல்லுங்கள். முதலாவது எவ்வளவு அரபியில் முடியுமோ அதை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாளைக்கு ஒரு துவா, அந்த ஒரு துவாவை அரபியில் ஓதிக்கிட்டே இருக்க சொல்லுங்கள். மற்றதை தமிழில் ஓத சொல்லுங்கள். அப்புறம் ஒரு 10 நாள் கழித்து அந்த முதல் நாள் அரபியில் அந்த ஒரே துவாவை 10 நாள் ஓதுனாங்கல்ல, அது இப்போ அவங்களுக்கு பழக்கமாக போயிடும். இப்போ இன்னொரு துவாவை சேர்த்துக்குங்க. அப்புறம் தமிழை குறைச்சிக்குங்க. ஆனால் தமிழை உங்களுக்கு அர்த்தம் கண்டிப்பாக தெரிஞ்சாகணும். துவாக்களை ஓதும்போது அதனுடைய பொருள்களை தெரிஞ்சாதான் அந்த மனசில் நம்ம ஓர்மையை கொண்டு வர முடியும். அப்போ இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் அவர்கள் தொடர்ந்து செய்தார்களே ஆனால் அரபியில் ஓதுறது அவங்களுக்கு இலகுவாகிவிடும். புரியுதா? கண்டிப்பாக தொடக்கம் எல்லாருக்கும் சிரமமாக தான் இருக்கும். அதில் மாற்று கருத்தே கிடையாது. பெரியவங்களாக இருந்தாலும் சரி, சின்னவங்களாக இருந்தாலும் சரி, பெரியவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்க போகுது. அப்போ இன்ஷா அல்லாஹ் இப்படி செய்யுங்க. நான் 1 மாதத்துக்கு ஒரு துவான்னு வைங்க. ஒரு துவாவை மட்டும் அரபியில் எவ்ரிடே காலையில் ஓதுவாங்க, மற்ற துவாக்களை தமிழில் ஓதுவாங்க. ஸோ இந்த மாதிரி இன்ஷா அல்லாஹ் அவங்க சோம்பேறித்தனப்படாமல் அலுப்புப்படாமல் கொஞ்சம் முஜாஹதா செய்து ஓதுவார்கள். ஆனால் அல்ஹம்துலில்லாஹ் 1 வருஷத்தில் அவங்க அரபி இதை தர்பியத்தை எடுத்துட்டா மற்ற அரபி துவாக்களும் ஈஸியாக போயிடும். ஏதாவது ஒன்றில் ஒரு தர்பியத்தை எடுத்தால் போதும். அல்ஹம்துலில்லாஹ் அப்போ வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க சக்ஸஸ் ஆகிட்டாங்களே. அதனால் இன்ஷா அல்லாஹ் நீங்கள் அவங்கள அரபியிலேருந்து மொத்தமாக புறக்கணிக்க வச்சிடாதீங்க. நீங்கள் ஓகேம்மா, நீங்கள் ஒரு துவாவை நீங்கள் அரபியில் ஓதுங்கம்மா, அதை அவங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. ஒரு ஆடியோ ரெக்கார்ட் பண்ணி கொடுங்க, அதை கேளுங்க. கேட்டு நீங்கள் சொல்ல பாருங்கள். உங்களால் எழுத்தையும் முன்னாடி வச்சுக்கொள்ளுங்க, ஆடியோவை வச்சுக்கொள்ளுங்க. அந்த ஒரு துவாவை மட்டும் நீங்கள் 10 தடவை ஓதிருங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இப்படியே அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுங்க இன்ஷா அல்லாஹ். அந்த காலை மாலை துவாக்கள்ல அதே போல் மொத்தமாக எல்லாத்தையும் ஓதுறது ரொம்ப சிறந்தது. இல்லை என்றால் குறைஞ்சபட்சம் அதில் சில துவாக்களையாவது ஓதணும். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் ட்ரைனிங். அதாம்மா எல்லாமே நம்ம களிமா புதுசாக தானே சொல்கிறோம். அது எதாக இருந்தாலும் நம்ம தொடர்ச்சியாக அதை செய்யணும், பழக்கப்படுத்திக்கிட்டே இருக்கணும் இன்ஷா அல்லாஹ்.
எல்லாமே புது முஸ்லீம்னு கணக்கு வச்சுக்கோங்க, அவ்வளோதான். ஹாலித் இப்னு வலீத் ரலியல்லாஹு அன்ஹு போர்க்களத்தில் கொஞ்சம் ஓய்வு கிடைச்சா உட்காந்துக்கிட்டு குரானுடைய பிரதிகளை வச்சுக்கிட்டு அழுவாராம். நான் இவ்வளோ லேட்டாக முஸ்லீம் ஆனனே அப்படின்னு சொல்லிட்டு, ஒரே போர்னு இருந்துட்டேனே, எனக்கு குரான் ஓத நேரம் கிடைக்காதுன்னு சொல்லிட்டு அழுவாங்களாம். ஏன்னா அபூபக்கர், உமர் எல்லாருமே அவரை ஜிஹாதுக்கு அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. இடையில நேரம் கிடைக்கும் போது சஹாபாக்கள்கிட்ட உட்காந்துட்டு எனக்கு குரான் சொல்லி கொடுங்கம்பாங்க. சஹாபாக்கள் எப்படி இருந்திருக்காங்க பாருங்க. அல்லாஹ் ரஹ்மானே, அல்லாஹ் தான் போதுமானவன் நம்ம நிலைமைக்கு. சொல்லுங்கம்மா, அடுத்து வேற ஏதாவது கேள்வி இருக்கா? நம்ம அந்த நேரத்தில் தொழுகையை விட்டுடணுமா? விட்டுட்டு அவருக்கு நம்ம உதவி செய்யணும், அவரை பாதுகாக்கணும், அவருக்கு தேவையான அந்த உதவிகளை நம்ம அந்த இடத்துல உடனே செய்யணும். ஏன்னா உயிர்களை பாதுகாக்கிறது தொழுகையை விட முக்கியமான ஒன்று. தொழுதுகிட்டு இருக்கும் பொழுது அந்த மாதிரி ஒரு ஆபத்தை நம்ம கண்ணுக்கு நேராக பார்த்தா கண்டிப்பாக உதவி செய்யணும். அந்த இடத்துல வேறு சில பேர் அவருக்கு உதவிக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ நம்ம தொழுகையை தொடரலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. விட்ட தொழுகையை தொழுகணும். அது போக நம்ம தொழுதுகிட்டு இருக்கும்போது வேற யாராச்சும் வந்துட்டா நம்மளும் தொழுகையை விட்டுட்டு போகணும்னு அவசியம் கிடையாது. தொழுகையை முடிச்சுட்டு போனால் போதும். யாருமே அங்கே இல்லை அல்லது ஒருத்தர் இருக்கிறாரு, அவரால் ஹேண்டில் பண்ண முடியாது ஒரு ஆளால் அப்படின்னு இருந்தால் நம்ம கண்டிப்பாக அங்கே போகணும். அதான் உங்களுக்கு சொன்னேன், தக்குவாவும் ஈமானும் ஒட்டி பிறத்த 2 இரட்டை சகோதரிகள். ஆமா, தக்குவா இருக்கிறவங்க பாவம் செய்ய மாட்டாங்களே. பாவம் செஞ்சாலும் உடனே தௌபா செஞ்சிருவாங்கன்னு அல்லாஹ் சொல்றானே. அப்ப தௌபா செஞ்சுட்டா மொத்தமா அவங்க வாஷ் பண்ணப்பட்டுறாங்கல்ல. கொஞ்சம் வித்தியாசம், அதுதான் அந்த ஒரு பாயிண்ட் தான். ஒருத்தவங்க கேட்கும்போது மற்றவங்க மைக் ஆஃப் செஞ்சுக்கோங்கம்மா. நம்ம ஓதுறத சத்தமிட்டு அந்த ஒரு வசனத்தை ஓதி காட்டலாம், அல்லது தக்பீர் சொல்லலாம். அல்லாஹ் என்ன சொல்றான்னா, சூரா அல் பக்ரால ஆயத்துல் குர்சிக்கு அடுத்த வசனம் 256, லா இக்ராஹ ஃபித்தீன். குறிப்பாக இந்த மாதிரி சூழ்நிலைகளில் இறக்கப்பட்ட வசனம் தான் இந்த வசனம். மார்க்கத்தில் நிர்பந்திப்பது என்பது கிடையாது. சரிங்களா? ஸோ அல்லாஹ் பாதுகாக்கணும். ஸோ இவர்கள் செய்ய வேண்டிய வேலையை அதுக்கு செய்து விட்டார்களே ஆனால், சொல்ல வேண்டிய உபதேசங்களை செய்து விட்டார்களே ஆனால் இவங்க மேலே குற்றமாகாது. சரிங்களா? இதில் என்ன இப்போ நமக்கு ஒரு பெரிய படிப்பின அல்லது பயம் என்றால், அதாவது ஒரு தடவை முர்த்ததாய் போயிட்டு திரும்ப இஸ்லாமுக்கு வந்துட்டு திரும்ப முர்த்ததாய் போகிறது இருக்குது, ரொம்ப ஆபத்தானது, ரொம்ப ஆபத்தானது. அல்லாஹ் தான் பாதுகாக்கணும். துவா செய்யுங்க. அவங்களுடைய அமல்கள்லையும் அதே போல் அந்த பெண்ணுக்காக வேண்டி நல்ல துவாவும் செய்ய சொல்லுங்க. எதனால வேற பையனை கல்யாணம் பண்ணி போயிடுச்சோ? எந்த ஊருன்னு சொல்லுங்க. நமக்கு என் நம்பர் இருக்குது, அந்த என் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் அனுப்புனீங்கன்னா நம்ம தாருல் ஹுதால இதுக்காக வேண்டி தனியாக நம்ம ஒரு டீம் வச்சுருக்குறோம். அவங்க போய் அந்த பையனை முதல்ல பேசுவாங்க. அந்த பையன்கிட்ட பேசி அந்த பையனுக்கு இஸ்லாம் சொல்லி கொடுத்து அவன் முஸ்லீம் ஆகிட்டானா அப்போ இதுவும் கண்டிப்பாக நல்லபடியாக இஸ்லாத்துக்கு வந்துடும். நீங்கள் அவங்களுடைய நம்பர் எடுத்து எனக்கு மெசேஜ் அனுப்புங்க. நான் தாருல் ஹுதாவுடைய அழைப்பாளர்கள் நம்பர் உங்களுக்கு நான் அனுப்பித்தரேன். அவங்கள்ட்ட சொன்னால் மெட்ராஸாக இருந்தால் டைரெக்டாக அவங்களே வந்துடுவாங்க. வெளியூராக இருந்துச்சுன்னா அங்கே உள்ள அழைப்பாளர்களை ஏற்பாடு செஞ்சு சந்திக்க வைப்பாங்க இன்ஷா அல்லாஹ். சில நேரங்களில் மற்றவர்கள் செய்யக்கூடிய அந்த முயற்சி ரொம்ப சீக்கிரமாக இன்ஷா அல்லாஹ் பலன் அளிக்கும். சுப்ஹானக அல்லாஹும்ம பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.